அண்ணே, இன்னும் கொஞ்சம் வைக்கட்டுமா? கரெக்டா இருக்குமா, போதும். அம்மா, ஜானகி எங்க? அவ வீட்ல இல்லப்பா. வெளியில எங்கேயாவது போயிருக்காளா? அண்ணி முன்னாடி மாதிரி எல்லாம் இல்லனே. 6 மணிக்கு மேல படி தாண்டாம இருந்த அண்ணி எல்லாம் இப்ப இல்ல. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்யறாங்க. ஏடி, நீ பாட்டுக்கு உன் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லாத. தங்கச்சி ஏதாவது முக்கியமான விஷயமா வெளியே போயிருக்கும். 6 மணிக்கு மேல அப்படி என்ன முக்கியமான விஷயம்? காரடையா நோம்புக்கு எல்லாருக்கும் போய் அழைப்பு வைக்கணும்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்கா. அதுக்கு ராத்திரி 9 மணி வரைக்கும் அழைப்பு வைக்க போவாங்க? ஏய், ஊர்ல என்ன ஒரு வீடா இருக்கு? அத்தனை பேர் வீட்டுக்கு போய் சொல்லிட்டு வரணும்ல. போகும்போது டீ காபி ஏதாவது கொடுப்பாங்க, பேசுவாங்க. அப்படி பேசிட்டு வரையில கொஞ்சம் நேரமாக தானே செய்யும். அண்ணே, இந்த வீட்ல நீங்க வச்ச சட்டத்திட்டம் எல்லாமே மாறி போச்சுனே. எல்லாத்துக்கும் காரணம் அந்த மாயாதான். அதுக்கப்புறம் அண்ணியும் அவ இழுத்த இழுப்புக்கு எல்லாம் போறாங்க. உங்க பேச்சுக்கு இந்த வீட்ல மரியாதையே இல்லாம போச்சு. பத்மா, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? எதனால லேட் ஆகுதுன்னு தெரியாம நம்ம எதுவும் பேசக்கூடாது. கொஞ்சம் பொறுமையா இரு. விடுங்கம்மா, என் வார்த்தையை மீறது அவளுக்கு ஒன்றும் புதுசு இல்லையே. எனக்கு இதெல்லாம் பழகிருச்சு. அண்ணி, அக்கா வந்துட்டாங்க பாருங்க. டேய் சீனு, நீ இப்பதான் வர்றியா? ஆமாப்பா. எங்க போயிட்டு வர? இவங்க முழிக்கிற மொழியே சரியில்லையே. எங்கேயோ போயிட்டு வந்திருக்காங்க. டேய் சீனு, நீயும் இவங்க கூட தான் போனியா? இல்லம்மா, நான் கடையில இருந்து வரேன். அது எப்படி கரெக்டா 3 பேரும் ஒண்ணா உள்ள வந்தீங்க? வாசல் வழியா தான் சித்தி. என்னடி கிண்டலா? நாங்க எல்லார் வீட்டுக்கும் அழைப்பு வைக்கிறதுக்காக போயிருந்தோம். அதான் வரத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. அதுக்கு இவ்ளோ நேரம் ஆச்சா? இல்லங்க, கோயிலுக்கு போனோம். வேண்டாம். நீ பரிமாறி நான் சாப்பிடுற வழக்கம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கு. ஆனா என்ன பண்றது, பசின்னு வந்தா பரிமாறுறதுக்கு ஆள் இல்லைன்னாலும் சாப்பிட்டு தானே ஆகணும். நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். மாமா, டேய் ரகு, ஏங்க, நாளைக்கு நோம்புக்கு எல்லாரும் வரேன்னு சொல்லிட்டாங்க. இந்த வேண்டுதலே உங்களுக்காக தான். நீங்களும் கோயிலுக்கு வரணுங்க. இப்போவாவது உனக்கு என்ன கூப்பிடணும்னு தோணுச்சு. ஆனா வரதுல எனக்கு விருப்பம் இல்லை. நான் வரமாட்டேன். பெரியப்பா, நீங்களே இப்படி என்ன கேள்வி கேட்கிற உரிமை எதுவும் உனக்கு இல்ல. நீ பேசாத. மாமா, அத்தை உங்களுக்காக தானே மாமா இதை பண்றாங்க. நான் பண்ண சொல்லி கேட்கலையே. என் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்காம என்னென்னமோ செய்றீங்க. அப்புறம் எனக்காக எதுக்கு இந்த நோம்பெல்லாம்? நான் எதுக்கும் வரமாட்டேன். விருப்பமும் இல்லை. அண்ணா, அண்ணா, அண்ணா என்னாச்சுண்ணா? அண்ணா, அண்ணா, மச்சான், ஐயோ, அண்ணா, மச்சான், என்னாச்சு அண்ணா, மச்சான்? அண்ணா இங்க பாருங்கண்ணா. மச்சான். அண்ணா, ஐயோ என்னன்னு தெரியலையா? அண்ணா, சீக்கிரமா தண்ணி எடுத்துட்டு வா. அண்ணா, அண்ணா பாருங்க, நீ என்ன என்னங்க? பண்ணுறது தெரியல. என்னங்க? அண்ணா, என்னாச்சு? என்னாச்சு மச்சான்? அண்ணா, ரகு, மச்சான், ஐயோ, அண்ணா, 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 ரகு, பெரியப்பா, என்னங்க? அண்ணா, சீக்கிரமா தண்ணி எடுத்துட்டு வா. அம்மா, சீக்கிரம் போங்கம்மா. சீக்கிரம். சீனு, டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. சரி. டேய் சீனு, டேய், சீனு, சீக்கிரம் பண்றா. டாக்டருக்கு சீக்கிரம் ஃபோன் பண்றா. என்னங்க? அண்ணா, மச்சான், அண்ணா, பெரியப்பா, மச்சான், என்னன்னு தெரியல. மாமாவுக்கு திடீர்னு அண்ணா, மூச்சு விட அண்ணா, இங்க கஷ்டமா பாருங்கண்ணா. அண்ணா, எந்த பொண்ணு அண்ணா, மச்சான்? என்னங்க? அக்கா, சீக்கிரம் கொடுங்க. இந்தா, சீக்கிரம் கொடு. அண்ணே, குடிங்கண்ணா, குடிங்கண்ணா. தண்ணி குடி மச்சான். என்னங்க? பாத்துனே, பாத்துனே. ரகு, என்னப்பா பண்ணுது?
ஒண்ணு இல்லம்மா, திடீர்னு ஏதோ மூச்சு அப்படி. ஐயோ. என்னங்க ரொம்ப ஆவேசப்படாதீங்க, அது உங்க உடம்புக்கு நல்லதில்ல. அத நீங்க சொல்லாதீங்கக்கா. நீங்க செய்யற விஷயத்தால தான் மாமாக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுது. ஏய், வாய் மூடிட்டு இருடி. எந்த நேரத்துல என்ன பேசணும் விவசாய இல்ல. ரகு, பிபி அதிகமா இருக்கு சார். நான் தான் சொல்லியிருக்கேன்ல, நீங்க அதிகமா எதுக்கும் எமோஷனல் ஆகக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு. எதுக்கும் ஒரு தடவை நீங்க லேபுக்கு போய் ஒரு இசிஜி எடுத்துருங்க. கொடுங்க டாக்டர். உடம்ப பார்த்துக்குங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, மைண்டை ரிலாக்ஸ்டா வச்சுக்கோங்க. இப்போ நான் கொடுக்குற மெடிசனை டைமுக்கு எடுத்துக்கங்க. இந்தாங்கம்மா, இந்த டேப்லெட்ஸையும் வாங்கிக்கோங்க. இதை இப்போ கொடுக்கணும். பயப்படுற மாதிரி எதுவும் இல்லையே டாக்டர்? இல்லம்மா, இப்போ ஸ்டேபிள் ஆயிட்டார். இதுக்கு மேல அவரு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, பத்திரமா பார்த்துக்குங்க. சரிங்க டாக்டர். இப்போ இந்த டேப்லெட்டை கொடுங்க, அவர் கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும். நான் வரேன். மாமா, நான் டாக்டர் அனுப்பிட்டு மாத்திரை வாங்கி சீக்கிரம் போ. ரகு, இந்த மாதிரி போடு. என்னங்க நீங்க வாங்க, நீ போய் உள்ள ரெஸ்ட் வந்து எடு. படுங்க. ஆமா ரகு, நீ போய் படுத்துக்க. போப்பா. வாங்க. பாத்துனே. சிவா, அதான் வரமா. நான் சொன்னதை செய்வேன். அந்த ஃபங்க்ஷன்ல ஊருக்கே வீடியோவை காட்டுவேன். அந்த அவமானத்துல ரகுராம் சாவா. என்ன விஷயம் சார்? நான் வெளியில போகணும். என்ன விளையாடுறியா? போன தடவையே வெளியே போறேன்னு பிரச்சனை பண்ணிட்டு வந்தேன். அந்த வீட்டு ஆளுங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படியோ சமாளிச்சு தப்பிச்சிட்டோம். அவங்களால அதை கண்டுபிடிக்க முடியாது சார். இங்க பாருப்பா, சும்மாலாம் வெளியே அனுப்ப முடியாது சார். ஒரு சின்ன வேலை தான், நான் முடிச்சுட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் வெளியே போக வேண்டிய தேவையே இருக்காது சார். இந்த ஒரு தடவை மட்டும் விடுங்க சார். திரும்ப அந்த பொண்ணுகிட்ட பிரச்சனை பண்ண போறியா? அப்படிலாம் எதுவும் இல்லை சார். நான் யார் கண்ணிலையும் படமாட்டேன். நான் போயிட்டு வந்துடுறேன். இதான் உனக்கு லாஸ்ட். சீக்கிரம் போயிட்டு வந்துடு. சரிங்க சார். ஹலோ, யாரு? நான் ஜெயில இருந்து கான்ஸ்டபிள் பேசுறேன் மேடம். நீங்க சொன்னது உண்மைதான். அந்த கார்த்தி அடிக்கடி ஜெயில இருந்து வெளியே போறான். இப்ப கூட ஜெயிலர் அவனை வெளியே அனுப்பிச்சிருக்காரு. ஏன் சார் இப்படி பண்றாரு? எல்லாம் பணம் தான்மா. அது இருந்தா என்ன வேணா பண்ணலாம். இப்ப கூட ஏதோ பெரிய கிரைம் பண்ணத்தான் இங்க இருந்து வெளியே போறான். வெளியே போயிட்டான், என்ன பண்ண போறான்னு தெரியல. எல்லா போலீஸும் இந்த ஜெயிலர் மாதிரி இல்லம்மா. நல்ல போலீஸும் இருக்காங்க. நாங்க மக்களுக்கு நல்லது பண்ணத்தான் நினைக்கிறோம். ஆனா எங்க கிட்ட பவர் இல்ல. கெட்டது பண்ற ஆளுங்க கிட்ட தான் பவர் இருக்கு. இப்ப இந்த கார்த்தி பெரிய தப்பு பண்ண போறான்னு தெரியுது. கொஞ்சம் பாத்துக்கங்கம்மா. ரொம்ப தேங்க்ஸ் சார். மாயா, யார்கிட்ட பேசிட்டு இருந்த? ஜெயில இருந்து கான்ஸ்டபிள் ஒருத்தர் கால் பண்ணாரு. அவர் ரொம்ப நல்லவரா இருக்காரு. கார்த்திக் ஜெயில இருந்து வெளியில போறான்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. அப்படின்னா இப்போ அந்த ஜெயிலர் காசு வாங்கிட்டு அவனை வெளியே அனுப்பி விட்டாரா? ஆமா சீனு, கண்டிப்பா அந்த கார்த்திக் அவன் சொன்னதை செய்யறதுக்காக தான் வெளியில வரான். அப்ப கோவில்ல வச்சு அவன் சொன்ன மாதிரி அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ண போறான். இப்ப என்ன பண்றது மாயா? அதை மட்டும் நடக்க விடக்கூடாது சீனு.
ஏதாவது பிளான் பண்ணி தடுக்கணும். நான் யோசிக்கிறேன். நீ என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லு, நான் உன் கூட இருக்கேன். இவ்வளோ நாள் நீ தனியா போராடிட்டு இருந்திருக்க, இனிமே உன்னை நான் அப்படி விட மாட்டேன். நான் இருக்கேன், நம்ம சேர்ந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவோம். மாயா, பெரியம்மா, பெரியப்பா எப்படி இருக்காரு பெரியம்மா? இப்பதான் தூங்குனாரு. பெரியப்பாவுக்கு எதுவும் ஆகாது, நீங்க கவலைப்படாதீங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப அவர் இருக்கிற சூழ்நிலையில அவருக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவருக்கு அவருக்கு எனக்கும் அதான் அத்தை பயமா இருக்கு. அப்புறம் இத்தனை நாள் நீங்க 2 பேரும் பட்ட கஷ்டத்துக்கு பலன் இல்லாம போயிடும். பெரியம்மா, நீங்க பயப்படாதீங்க. பெரியப்பாவுக்கு எதுவும் தெரிய வராது. அந்த கார்த்திக் என்ன பண்ணாலும் சரி, நான் அவன் நினைக்கிறத நடக்க விட மாட்டேன். நாளைக்கு எதுவும் தப்பா நடக்காது, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போய் நிம்மதியா தூங்குங்க. சரிடா. அந்த ஃபங்க்ஷன்ல வச்ச உன் புருஷன் உயிர் போக போதும். அந்த ஃபங்க்ஷன்ல உங்க எல்லாருக்கும் படம் ஒன்று ரிலீஸ் பண்ண போறேன். அதான் உன் பொண்ணோட வீடியோ. அந்த வீடியோட எக்ஸ்பைரி டேட் இன்னியோட முடிஞ்சது. ஊருக்கு முன்னாடி அதை உன் புருஷனுக்கு போட்டு காட்டு. கடவுளே, இன்னும் எங்களுக்கு எவ்வளவு சோதனையை தான் கொடுப்ப. இவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. கெட்டவங்க நினைக்கிறத நடக்க விட்டுறாத. நியாயத்து பக்கம் நீ நிப்பன்னு நான் நம்புறேன். நாளைக்கு எதுவும் தப்பா நடந்துடக்கூடாது. ரகுராமா, அத்தை வாங்க. நல்லா இருக்கீங்களா அத்தை? நல்லா இருக்கேன்ப்பா. வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. வாங்க சம்மந்தி, எப்படி இருக்கீங்க? வாங்க சம்மந்தி, நல்லா இருக்கேன். என்ன நீ உங்க மாமியார் திரும்ப வந்துட்டாங்க? இவங்களுக்கு வேற வேலை இல்ல, வந்து என்ன அதிகாரம் பண்ண வேண்டியது. ரகுராமா, எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. அத்தா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. பாட்டி, ஏய் பேராண்டி, எப்படி பாட்டி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். மாயா கண்ணு, வா 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 வா. எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன் பாட்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா. நல்லா இருக்கு. அத்தா நீங்க வருவீங்கன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை பாருங்க. சொல்லியிருந்தா நான் வந்து உங்களை கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. உனக்கு எதுக்குடா அதெல்லாம் சிரமம்? ஒரு ஆட்டோ பிடிச்சி அதுலயே வந்துட்டேன். நீங்க முதல்ல உட்காருங்க. ஜானகி கோயில்ல காரடியா நோம்பு இருக்குன்னு போன் பண்ணா. அதான் எல்லா வேலையும் அப்படியே போட்டுட்டு ஓடி வந்துட்டேன். நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா. இந்த மாதிரி விசேஷத்துல
உங்களை மாதிரி பெரியவங்களோட ஆசீர்வாதம் தான் ரொம்ப முக்கியம். நிறைய இருக்கு கண்ணு. என்ற ஆசீர்வாதம் எப்பவும் உண்டு. வாமா வாமா வா. ராசா எப்பமா வந்த? இப்பதான் கண்ணு வந்தேன். சரி சரி. அம்மா எப்படிமா இருக்க? எனக்கு என்ன கவலை, நான் நல்லா இருக்கேன். அதான் உன் பொண்டாட்டி இங்க உன் கூட இருக்கால்ல. நீ எப்படியா இருக்க? ஏதோ இருக்கம்மா. அதான் என் பொண்டாட்டி என் கூடவே இருக்காளே, அதனால சிறப்பா நல்லா இருக்கம்மா. ஏன் நான் உங்களை நல்லா பாத்துக்கலையா? அதை சொல்லித்தான் தெரியணுமாக்கும். என்ன முடங்கிட்டு இருக்கீங்க? ஏய் என்னடி ஏன் இதுல என்ற பிள்ளைய மிரட்டிட்டு இருக்க? நான் எப்ப வந்தாலும் இந்த வீட்ல எல்லாரும் சந்தோஷப்படுறீங்க என்ற மருமகளை தவிர. ஐயோ அத்தை, என்ன இப்படி சொல்றீங்க? பின்ன என்னடி, ஒன்ற முகமே இருண்டு போன மாதிரி இருக்கு, சிரிப்பையே காணோம். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை, நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வேண்டாண்டி அம்மா, இதுக்கு நீ சிரிக்காமலே இருந்திருக்கலாம். வந்தவள ஒரு வார்த்தை வான்னு சொல்றியா நீ? வாங்க அத்தை. ஏண்டி வந்து உக்காந்து அப்புறமா சொல்லுவேன். வான்னு வெறுமனே சொன்ன எப்படி? போய் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா. இருங்கம்மா, நான் எடுத்துட்டு வரேன். நீ இரு கண்ணு, அவ போய் எடுத்துட்டு வருவா. எனக்கு அவ தான் செய்யணும். ஏய் என்ன பாத்துக்கிட்டு இருக்க? போய் தண்ணி எடுத்துட்டு வா. இதோ எடுத்துட்டு வரேன். கிளம்பி வந்து என் உயிரை வாங்க. சொன்னாதாம்மா இவன் வேலையே செய்யறா. ஏண்டா, உன் அம்மா யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. பெரியப்பா கிட்ட கூட சில நேரம் எதிர்த்து பேசுவாங்க. பாட்டிய பார்த்தா மட்டும் எப்படி நடுங்குறாங்க? தெரியல, எப்பவுமே என் பாட்டியை பார்த்தா மட்டும் அம்மாவுக்கு ஒரு தனி பயம். அவங்க மாமியாராச்சே. அத்தை இந்தாங்க. அத்தை 2-3 நாள் இருப்பீங்கல்ல? ஆமாப்பா, இருந்து விசேஷத்தை நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டு தான் போவேன். அதான் எல்லா துணிமணியோடையும் வந்துட்டேன். ஏய் பத்மா. அத்தை இப்படி வா. என்னத்த எனக்காக வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? ஆமா, நீ மாசம் வந்து என்ன அப்படியே பாத்துட்டு போற பாரு, உனக்கு வாங்கியார. இதெல்லாம் எதுவுமே துவைக்கல, எல்லாத்தையும் துவைச்சு போடு. இந்தா புடி புடி. என்ன பாக்குற? இந்தா. சரிங்க. போ போ போ. அண்ணி, உங்க மாமியார் என்ன இவ்ளோ டெரரா இருக்காங்க? நல்ல வேலை உங்க அம்மா என்கிட்ட அப்படிலாம் இல்ல. ஏய் பத்மா, துணிய மிஷின்ல போட்டு தொலைச்சிடாத. துணியெல்லாம் போயிடும். நல்லா கையால அடிச்சு கும்மி தொவை. சரிங்க அத்தை. சாப்பிட்டீங்களா? இல்ல சம்பந்தி, கிளம்பும் போது ஒரு காப்பி குடிச்சிட்டு வந்தேன், அவ்வளவுதான். ஐயோ வாங்கம்மா சாப்பிடலாம். போய் சாப்பிடுங்க. நீ இருக்கண்ணு. ஏய் பத்மா, இந்த பைய கொண்டுட்டு போய் உள்ள வை. எல்லாம் என் தலை எழுத்து. மாமியாரா வந்து என் உயிரை வாங்குது. என்னடி முனவிட்டு இருக்க? ஏதாவது மைண்ட் வாய்ஸ் போட்டுட்டு இருப்பாமா? இந்த மைண்ட் வாய்ஸ் எல்லாம் நீ அப்புறம் போடு, முதல்ல இந்த பேக் கொண்டு போய் உள்ள வை. சரிங்க அத்தை. என் பேரன் உன்னை நல்லா பாத்துக்கிறானா இல்லையா? அது வந்து பாட்டி. ஏய் நீ பாட்டுக்கு சும்மா ஏதாவது சொல்லாத, அப்புறம் நான் தான் அடி வாங்கணும். பாட்டி, அதெல்லாம் நான் நல்லா தான் பாத்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிறேன் பாட்டி. ஏய் அவன் ஏன் பேரண்டி சீனு, இவ உனக்கு கிடைச்ச பொக்கிஷன்டா, பத்திரமா பாத்துக்கோ என்ன.
ஆனா சீக்கிரமா 2 பேரும் சேர்ந்து என் கையில ஒரு கொள்ளு பேரனையோ பேத்தியையோ கொடுத்துருங்க. அத இங்க சொல்லுங்க பாட்டி. என்ன ட்ரை பண்ணாலும் வேலைக்கே ஆக மாட்டேங்குது. டேய் சும்மா இருடா. டேய் பேராண்டி, அதெல்லாம் நேரம் கூடி வரும்போது தானா நடக்கும்டா. இவன் ஒருத்தன் பாட்டி. முன்னாடி எல்லாம் முறைச்சுக்கிட்டே இருந்தான். இப்போ எப்ப பார்த்தாலும் என் பக்கத்துலயே வந்து உரசிக்கிட்டு இருக்கான். டேய் அப்படியே உன் தாத்தா மாதிரியே இருக்கடா அப்பாடா. அவரும் இப்படிதான் எப்ப பார்த்தாலும் என்ற பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பாரு. மாயா கண்ணு, இந்த போன்ல பேசும்போது ஏதோ பிரச்சனைன்னு சொன்னியே, என்ன கண்ணு? ஆமா பாட்டி, எல்லாம் அந்த கார்த்திக்னாலதான். யாரு? அந்த புவனேஸ்வரியோட அண்ணன் பையன் இருக்கானே, அந்த தருதல, அவனாலயா? ஆமா பாட்டி. என்ன பண்றான் அவன்? நான் சொன்னதை செய்வேன். அந்த ஃபங்க்ஷன்ல ஊருக்கே வீடியோவை காட்டுவேன். அந்த அவமானத்துல ரகுராம் சாவான்.